உடைந்த பானை. ஒரு அமைதியான கிராமத்தில் விவசாயி ஒருவர் தினமும் ஆற்றிலிருந்து வீட்டுக்கு தண்ணீர் எடுத்து வருவார். அவர் தன் தோளில் நீண்ட மூங்கில் கம்பை வைத்து 2 மண் குடங்களை தொங்க வைத்து நடப்பார். அதில் ஒரு குடம் சரியாக இருந்தது, மற்றொன்றில் சிறிது உடைந்து இருந்தது. வீடு சேரும் வழியில் பிளந்த குடத்திலிருந்து நீர் சொட்டிக்கொண்டே வரும். அதனால் அது வீட்டுக்கு வரும்போது பாதி தண்ணீரை மட்டுமே கொண்டு வரும். அந்த பிளந்த குடம் வருந்தியது. நான் பயனற்றவள் என்று அது மனதில் நினைத்தது. மறுபுறம் முழுமையான குடம் தன்னை பெருமையாக நினைத்துக் கொண்டிருந்தது. ஒரு நாள் பிளந்த குடம் விவசாயியிடம், என் குறைபாட்டால் உங்களுக்கு முழு தண்ணீரும் கிடைக்கவில்லை என்று மன்னிப்பு கேட்டது. விவசாயி புன்னகையுடன், நாளை பாதையின் உன் பக்கத்தை நன்றாகப் பார் என்றார். மறுநாள் பிளந்த குடம் தன் பக்கத்தில் மலர்ந்த பூக்களைக் கண்டு ஆச்சரியப்பட்டது. விவசாயி சொன்னார், உன்னிடம் பிளவு இருப்பது எனக்கு தெரியும், அதனால்தான் இந்த பாதையில் விதைகளை விதைத்தேன். நீ சொட்டிய நீர் இந்த பூக்களை வளர வைத்தது, உன் குறைபாடே இந்த அழகை உண்டாக்கியது என்றார். இந்த பூக்களை என் வீட்டை அலங்கரிக்கவும் பிறருக்கு மகிழ்ச்சி தரவும் பயன்படுத்துகிறேன் என்றார். பிளந்த குடம் இப்போது வருந்தாமல் அது தன் பாத்திரத்தை உணர்ந்து பெருமையாகச் சிரித்தது. உங்கள் குறைகள் உங்களை பயனற்றவர்களாக்காது. சில நேரங்களில் அவையே உங்களை தனித்துவமானவர்களாகவும் மற்றவர்களுக்கு மதிப்புள்ளவர்களாகவும் ஆக்கும்.